வணக்கம். இந்த நியூ இயர் ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கலக்கலான டின்னர் ரெசிபி சிக்கன் லசானியா பார்க்க போகிறோம். சிக்கன் லசானியா செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 300 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் மின்சர் சிக்கன் எடுத்திருக்கேன். அதாவது சிக்கன் கீமா எடுத்திருக்கேன் 300 கிராம் போல். 300 கிராம் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி போகிறோம். ஸோ பாருங்கள் 100 கிராம் போல் பட்டர் எடுத்திருக்கேன். அதே போல் 100 கிராம் போல் நம்ம ஃப்ளார் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து லசானியா ஷீட்டை நானே ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1 கப் போல் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுலேருந்து நம்ம 100 கிராம் போல் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் 150 கிராம் இல்லை 125 போல் வந்து நம்ம ஷீட் ரெடி பண்ண நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து நான் வந்து இன்றைக்கி 200 ml போல் திக்கான மில்க் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மொசரல்லா சீஸ் வந்து நம்ம கிரேட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். க்ரீமி சீஸ் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். ஸோ 3 கலர் பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கார்ன் எடுத்திருக்கேன். வேக வச்ச கார்ன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப மிக்சடு ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரிகானோ யூஸ் பண்ணிக்கலாம். பப்ரிக்கா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஸோ வாங்க இந்த அவைலபிள் இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலா சிக்கன் லசானியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம லசானியாவுக்கு ஷீட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லை மைதா உங்களுக்கு எது கன்வீனியன்ட் அதை எடுத்துக்கலாம். நம்ம அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். 100 கிராம் மட்டும் நம்ம சாஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரிக்வயர்ட் அமௌண்ட் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்குது. ஜஸ்ட் ஒரு 10 கிராம்ஸ் போல் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு டைட்டான டோ வந்து நம்ம ரெடி பண்ணணும். ரொம்ப தின்னெல்லாம் ரெடி பண்ணக்கூடாது. டைட்டாக பிசைஞ்சு வைக்கணும். பாருங்கள், டைட்டாக வந்து டோ வந்து பிணைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து நம்மளுக்கு 1/2 hour போல் ரெஸ்ட் கொடுக்கலாம். நம்ம இந்த மீன் டைமில் வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிவிட்டு லசானியாக்கான சிக்கனும் ரெடி பண்ணிடலாம் நம்ம. ஸோ பாருங்கள், நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணதுக்காக வேண்டி சாஸ் பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நம்மளுக்கு மெல்ட் ஆகட்டும். ஸோ பாருங்கள், பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணிடலாம். ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி விடணும். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்டீர் பண்ணி விட்டு நம்ம லம்ஸ் எல்லாம் நம்ம உடைக்கணும். ஸோ பாருங்கள், ஃப்ளாரினுடைய அந்த பச்சை மணம் நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பாலை ஆட் பண்ணலாம். மிதமான தீயில் இருக்கணும். பால் ஆட் பண்ணும்போது லம்ஸ் ஃபார்ம் ஆகும். டக்குன்னு நம்ம லம்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடச்சி விடணும். ஸோ பாருங்கள், நல்லா திக்காக வரணும். ஏன்னா நம்ம இதை அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் சாஸ் வந்து. ஸோ நல்லா திக்காக எடுத்துக்கப்புறம் அடுப்பு அணைச்சிட்டு இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம் சாஸுக்கு தேவையான அளவு. ஸோ இப்போ நம்ம ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். மிக்சடு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பரிக்கா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டு சைடாக வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம லசானியாக்கு வந்து நம்ம சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வதங்க தேவையில்லை. ஆனால் நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அவனில் வைக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் ஒரு 1/2 குக் பண்ணால் போதும். கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது 4மே ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இது நியூ இயருக்கு ரொம்ப கலக்கலான ஒரு டின்னர் ரெசிபி. நல்லா என்ஜாய் பண்ணலாம் நியூ இயர் டைமில், இந்த ஹாலிடேஸில்.
அதுவும் இந்த வின்டருக்கு ரொம்ப கலக்கலாகவே இருக்கும். ஸோ பாருங்கள், வெங்காயமும் தக்காளி நம்மளுக்கு சாத்தி ஆகிடுச்சு. லைட்டாக சாத்தி ஆனால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம் வேணாம். ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நம்ம எடுத்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். லசானியாக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த மிளகுத்தூளும் தனி மிளகாய் தூளும் தான். ஸோ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன் சிக்கனை, லோ ஃப்ளேம் தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆன் த ஹோல் ஒரு 7 to 8 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெசிபி முடிஞ்சிடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 கலருமே எடுத்திருக்கேன். ஏன்னா லசானியா வந்து பார்க்க நல்லாயிருக்கும், நம்மளுக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக வரும் நம்மளுக்கு 3 கலருமே. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி 3 கலருமே ஆட் பண்ணியிருக்கேன். மூணுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணிடுமே நம்மளுக்கு மசாலா பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த 2 மினிட்ஸ் கேப்பில் நம்மளுக்கு சிக்கன், பெல் பெப்பர், கார்ன் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். இந்த மீன் வயல் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தேன். நம்மளுக்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கன்லேருந்து வெஜிடபிள்ஸ் வரைக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்து வச்ச க்ரீமி சீஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ க்ரீமி சீஸ் கடிச்சா மட்டும் ஆட் பண்ணுங்கள். நார்மல் சீஸ்லாம் இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது, கிரேவிக்கு பொறுத்த மட்டும். லாஸ்ட்டாக ஃபைனலாக கிரேட் பண்ண சொல்ல வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராசஸ் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சிக்கன் கிரேவி இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம க்ரீமி சீஸ் ஆட் பண்ணாலும் நல்லா கலக்கலாக இருக்கும். ஸோ பாருங்கள், சீஸ் ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் 1 மினிட் போல் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நம்ம லசானியாக்கு ஷீட் ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நான் டோ வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் பிரிச்சுட்டேன். இதுலேருந்து நம்ம ஒரு பார்ட் எடுத்து நல்லா நம்ம தின்ன ரோல் பண்ணி எடுத்துடலாம். மாவுலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, நல்லா தின்ன ரோல் பண்ணி எடுக்கணும். அதனால தான் நான் டைட்டாக வந்து டோவை வந்து பணிய சொன்னேன். ஸோ பாருங்கள், தின்ன ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம பேனில் போட்டு லைட்டாக 2 வாட்டி போல் திருப்பி போட்டு எடுத்துடலாம் நம்ம. ஸோ பாருங்கள், பேன் இருக்குது, பேன் சூடாக இருக்குது, எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ண இந்த மைதா வந்து பேனில் போட்டுட்டு நம்ம இது ஒரு பக்கம் ஒரு வாத்தியம், இன்னொரு பக்கம் இன்னொரு வாத்தியம் சொல்லி திருப்பி போட்டு நம்ம எடுத்துடணும் மிதமான தீயில் வச்சுட்டு. கலர்லாம் சேஞ்ச் ஆகிடவே கூடாது. ஸோ பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டேன். இது ஒயிட்டாகவே இருக்குது. இப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே போல் ரிமைனிங் இருக்கிற தோவையும் நம்ம பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ பாருங்கள், நான் வந்து 3 ஷீட்டுமே வந்து லைட்டாக வந்து நான் பேனில் போற்றி எடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அவனில் வச்சோன்னா கூட நம்மளுக்கு நல்லா கலக்கலாக செட் ஆகி வரும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் லசானியாவை. ஸோ ஒரு ஷீட் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த பேனில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த பேனில் நம்ம வச்சிடலாம். எக்ஸஸாக இருக்கிறதுல நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பாட்டம் லேயருங்கிறதுனால நான் அப்படியே விட்டுடுறேன். ரிமைனிங் லேயரில் நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை லேயர் வேணாலும் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக வந்து டொமேட்டோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலை இந்த லசானியா ரெசிப்பியில். ஜஸ்ட் ஒரு டொமேட்டோவை வந்து நம்ம டொமேட்டோவும் ட்ரை சில்லிஸும் வந்து வாட்டரில் வந்து நம்ம பாயில் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடணும். அதோட கார்லிக் ஆட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணி நல்லா சிம்மரில் ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்தோம். இந்த டொமேட்டோ சாஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் செட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், செகண்ட் லேயருக்கு வந்து பை சாட் வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி இருக்கிற சாஸ் ஆட் பண்ணலாம். லசானியா ஷீட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபைனல் ஸ்டேஜ் தான். நான் வந்து இன்றைக்கி வெறும் 2 லேயர் தான் வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இருக்கிற ஒயிட் சாஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இருக்கிற நம்ம லசானியா ஷீட் ஆட் பண்ணிட்டோம். ஒரு நைஃப் வச்சுட்டு நல்லா இன் டெப்த் வரைக்கும் ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்லைஸ் போல் போட்டுக்கோங்க. ஃபைனல் இது வரைக்கும் நம்ம போடணும். அப்போ தான் பேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக பேக் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபைனலாக கொஞ்சமாக ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீஸை வந்து நம்ம கிரேட் பண்ணி விடலாம். நல்லா உங்களுக்கு எவ்வளோ சீஸ் பிடிக்குமோ அவ்வளோ மொத்தம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சீஸை வந்து கிரேட் பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அவன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து நம்ம அவனில் செட் பண்ணிடலாம். ஸோ அவன் வந்து 180 டிகிரி செல்சியஸுக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ் போல். இப்போ நம்ம லசானியாவை எடுத்து நம்ம பேக்கிங் ப்ராசஸ்க்காக உள்ளே வச்சிடலாம். லசானியா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் போல் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ லசானியா வந்து நம்மளுக்கு 20 மினிட்ஸ் போல் பேக் ஆகட்டும். 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் லசானியா எந்த அளவுக்கு நம்மளுக்கு குக் ஆகி வந்திருக்குன்னு. பாருங்கள், ரொம்ப கலக்கலான சிக்கன் லசானியா உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த நியூ இயருக்கு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.